Hi, my dear students. Welcome to today's session. இன்னைக்கு தமிழ்நாடுல, இந்தியாவில், உலகம் இல்லை, எங்கே வேணாலும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. வாட் இஸ் த டாபிக்? எங்கே பார்த்தாலும் இதுதான் பேசுகிறோம். என்ன பேசிட்டு இருக்கோம் சொல்லுவாப்பா? வெரி குட். ஃபவுண்ட் கிளியர்லி. கொரோனா, த டேஞ்சரஸ் பேண்டமிக் டிசீஸ். இதுதான் அன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இதை பற்றி ஒரு சின்ன ஸ்லோகன் சொல்லுவாங்க, க்ளீன் ஹேண்ட்ஸ் ஆர் சேஃப் ஹேண்ட்ஸ். க்ளீன் ஹேண்ட்ஸ் ஆர் சேஃப் ஹேண்ட்ஸ். உங்கள் கை எவ்வளவு சுத்தமாக இருக்கோ அவ்வளவு உங்கள் ஹேண்ட்ஸும் சுத்தமாக இருக்கும். அதுதான் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஹேண்ட்ஸ் ஆர் சேஃப் ஹேண்ட்ஸ். க்ளீன்றதை அண்டர்லைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி சேஃப்ன்றதை அண்டர்லைன் பண்ணுறீங்க. அதே மாதிரி சேஃப் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுறீங்க. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிய வர்றீங்க அப்படின்னா, தட்ஸ் நம்ம என்ன பாடத்தை பற்றி படிக்க போகிறோன்ற விஷயத்த இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதை பற்றி படிக்க போகிறோம் சொல்லுவோம் அப்போ? எஸ், அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ன்ற ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு புதிய டாபிக் போக போகிறோம். ஏன்னா வாட் டு யூ மீன் பை அட்ஜெக்டிவ்? பொதுவாக அட்ஜெக்டிவ் இட்ஸ் ஜஸ்ட் மாடிஃபைஸ் அ நவுன். ஒரு நவுனை பற்றி அழகாவோ அக்லியாவோ அல்லது டாலாவோ அல்லது ரொம்ப ஸ்மாலாவோ எப்படி ஒவ்வொரு விதமாக நம்ம வி கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் அ நவுன். அவ்வளோதான். இதுலேருந்து என்ன சொல்ல போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் ஸ்பீக் அபவுட் ரோஸ் ஃப்ளவர். இப்போ ரோஸ் ஃப்ளவரை பற்றி பேசினா நீங்கள் என்ன சொல்லலாம்? ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ரோஸ் இஸ் மை ஃபேவரட். ரோஸ் இஸ் ஃபேவரட் டு நெஹ்ரு. Rose is favorite to Nehru. Rose is a beautiful flower. Here, beautiful is an adjective. தான் அந்த ரோஸ் ஃப்ளவரை அது அழகாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ஒரு மரமாக இருந்துச்சுன்னா டாலாக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டீல், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், வி ஆர் கோயிங் டு டீல் சம்திங் அபவுட் degrees of comparison. That is the topic we are going to deal today. I think you will be very happy to deal. Let us jump into the meaning of adjective first. What do you mean by adjective, my dear students? Adjective is a describing word and gives more information about a noun. ஒரு நவுனை பற்றி more information தருது. For example, if you see a chair, அந்த சேர் ஒயிட்டில் இருக்கா, மற்ற கலரில் இருக்கா, ஒரு ஃபேன் ஒயிட்டாக இருக்கா, ப்ரௌனாக இருக்கா, அப்படி ஒவ்வொன்றும் பேசும் பார்த்தியா. ஒரு ஜஸ்ட் இஃப் யூ ஸ்பீக் அபவுட் யுவர் மதர், மை மதர் இஸ் ஆல்வேஸ் ஆங்க்ரி, மை மதர் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல், மை மதர் இஸ் ஆல்வேஸ் பயஸ், மை மதர் இஸ் ஆல்வேஸ் காம். இப்படி அம்மாவை பற்றி பேசுகிறப்ப அமைதியானவங்க, பொறுப்பானவங்க, அப்படி ஒவ்வொன்றா யூ ஆர் ஜஸ்ட் டீலிங் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் நவுன். மேபி பர்சன், பிளேஸ் ஆர் திங். இந்த மூணு நவுனையும் நீ என்ன பண்ணுறனா எக்ஸ்ட்ரா பேசுகிற. தட் இஸ் வாட் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் மீன்ஸ் இட் சேஸ் சம்திங் மோர் அபவுட் அ நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சே ரோஸ், ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இட் இஸ் மை ஃபேவரட் ஃப்ளவர். இட் இஸ் நேருஜிஸ் ஃபேவரட் ஃப்ளவர். லைக் திஸ். நவ் அட்ஜெக்டிவ் இஸ் டிஸ்கிரைபிங் வேர்ட் அப்படின்ற விஷயத்துக்கு வி ஆர் கோயிங் டு சே இன் அ 3 டாபிக். 3 ஸ்டைலில் பேச போகிறோம். தட்ஸ் வாட். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்பை பற்றி பேசணும் என்ன சொல்லுவோம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொன்னோம். சிமிலர்லி அட்ஜெக்டிவ்லையும் பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எக்ஸாம்பிள், டிகிரி 1, டிகிரி 2, டிகிரி 3, லைக் திஸ். இன் ஷார்ட் வே, D1, D2, D3, லைக் திஸ். As I told you earlier about verb and verb 1, verb 2, verb 3, like this. My dear students, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இந்த மூணுக்கு என்ன வித்தியாசன்றத யூ ஹாவ் அ லுக். பாருங்க, இட் ஹஸ் காட் 3 டைப்ஸ். ரெகுலர் அட்ஜெக்டிவ், இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ், தென் த தேர்ட் டைப். வாட் யூ மீன் பை ரெகுலர் அட்ஜெக்டிவ்? வெர்பில் விசிட், விசிட்டட், விசிட்டட் அப்படின்னா ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி டூ, டிட், டன் அப்படின்னா இர்ரெகுலர் வேர்ப்னு பேசணும். அதே தான், சேம் திங். இதில் அட்ஜெக்டிவ்லேயே இது மாதிரி பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இது மூணையும் கம்பேர் பண்ணோம்னா
big, bigger, biggest. ஒரே ரைமிங்காக போகுதா? big, bigger, biggest. Positive degree big, comparative degree bigger, and superlative degree biggest. Similarly, long, longer, longest. Very good. Positive degree long, comparative degree longer, and superlative degree longest. Then similarly, positive degree short, comparative degree shorter, and superlative degree shortest. Like this, these kinds of adjective are called regular adjective. Now we are going to see about the second type, irregular adjective. Irregular adjective means the first positive degree word will be entirely different from the second one or the third one. For example, you see in the positive degree little, less, least. Little comes under positive degree, less comes under comparative degree, and least comes under superlative degree. Now we can see the entire change are letters or sound, everything. There are some differences. Like this, my dear students, much, more, most. Positive much, comparative more, and superlative most. Good, better, best. Positive is good, and comparative is better, and superlative is best. So this is the second type of adjectives. Now let us see the third one. Third type is, for example, beautiful, more beautiful, most beautiful. Wonderful, more wonderful, most wonderful. Fabulous, more fabulous, most fabulous. Splendid, more splendid, most splendid. Marvelous, most marvelous, more marvelous, most marvelous. Marvelous, more marvelous, most marvelous. Like this, these words, I mean these adjectives are called the third type adjective. Second type adjective is irregular, and the first type adjective is regular. Now, my dear students, now we are quite clear about what is the meaning of adjective, what are the types of adjective, how will you identify the adjective. For example, how will you say something about rose flower, something about a chair, something about fan. All these things can be easily explained by giving more information about the noun, the place, the person or thing. I am sure you understand. Now just have a look. Paranga. See, comparing two. Why do we need these kinds of comparison? For example, you can compare one person with other person. You can compare one person with other two persons. You can compare one person with more than two persons. These are the types what we are going to see now. My dear students, here if you see the board, you can see comparing two. I mean you are going to compare only two. For example, here, read this one. Rupa is taller than Priya. Rupa is taller than Priya. Here, it is given in the form of comparative degree. How will you identify whether it is comparative? Because the clue word is than. Er, taller. Tall, taller, tallest. So it comes under comparative degree. Rupa is taller than Priya. That is comparative. What is the equal sentence for this one as a positive sentence? Priya is not so tall as Rupa. Here you can see the comparison, my dear students. See that taller is comparative form, is followed by than. So taller than, which means degree 2 than. Next one is positive, so tall as, which means so degree 1 as. So this is the formula you can nail in your mind and you can keep in your mind. For example, I will see one more. Just let us have a look. Naresh is soft. Suji is also soft. இதில் பார்த்தீங்கன்னா நரேஷும் சாஃப்டாக இருக்கான், அதே மாதிரி சுஜியும் சாஃப்டான பையன் தான். ஸோ நரேஷ் இஸ் நாட் சாஃப்டர் தேன் சுஜி. இதில் வந்து எப்படின்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே சாஃப்ட் மைண்டட் தான்.
சுஜி இஸ் அஸ் சாஃப்ட் அஸ் நரேஷ். என்ன அர்த்தம்? நரேஷ் மாதிரி சுஜியும் சாஃப்டான கேரக்டரு. அதே மாதிரி நரேஷ் வந்து சுஜி மாதிரி கிட்டத்தட்ட ஈக்குவலான சாஃப்டான கேரக்டர் தான். ஸோ வி கம்பேர் ஹியர் வித் டூ பர்சன்ஸ். ஒன்லி ஒன் இஸ் கம்பேர்டு வித் அதர் பர்சன். தட்ஸ் ஆல். இந்த டைப்பு தான் ஃபஸ்ட் டைப் ஆஃப் கம்பேரிங். நவ் let's see the next comparison is, this is called NAT method சொல்லுவாங்க. NAT method சொல்லுவாங்கன்னா எதுக்காகனா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. NAT is nothing but NAT, N for no other. ஞாபகம் வச்சுங்க. N வந்து no otherன்றதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம். நம்ம சொல்லுவாங்கள்ல, இதை வந்து ஒரு ஆக்ரனிமாக நினச்சிங்க. what do you mean by acronym? என்னது? every initial letter is joined together and read as a word. ஒரு வேர்டு மாதிரி வாசிக்கிறது. அது மாதிரி N for no other, A for any other, A for any other, T for the degree third form. Say these are the clues to keep in your mind easily. NAT, NAT. This method is called NAT method. My dear students, let us see some examples here. Please listen to me. There are many boys in the class. Among them, Shiva is tall and very tall. Now we are going to compare this. He is the one, he is comparing, he is the tall in the class. So what we are going to say is, Shiva is the tallest boy in the class. Shiva is the tallest boy in the class. அந்த கிளாஸ்லேயே சிவா ஒருத்தவன் தான் ரொம்ப டாலான பையன், மீதி எல்லா பேருமே அவனுக்கு கீழே தான் அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ என்ன அர்த்தம்? யூ ஆர் கோயிங் டு கம்பேர் ஒன் பர்சன் வித் யுவர் ஹோல் கிளாஸ். அந்த ஹோல் கிளாஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் செகண்ட் டைப் ஆஃப் கம்பேரிசன். சிவா இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். மீதி எல்லாம் வந்து சிவாக்கு கீழே தான். இதில் ஹைட்டில். இதுக்குரிய கம்பேரிசன். இதுக்கு என்ன மேட்டர்னா, ஒரே விஷயத்தை யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் இன் த்ரீ எக்ஸ்பிரஷன், 3 ஸ்டைலில் சொல்லணும். பட் தேர் வில் பி நோ சேஞ்ச். மீனிங் மாறவே கூடாது. நீ சொல்கிற எக்ஸ்பிரஷன் தான் வேறு மாதிரி இருக்கும், பட் அர்த்தம் மீனிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிவா இஸ் டாலர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். மற்ற பாய்ஸை விட சிவா தான் டாலராக இருக்கான். இது ஒரே மேட்டர் தானே. சிவா இஸ் த டாலஸ்ட் பாய் இந்த கிளாஸ் அப்படின்னா சிவா தான் இருக்கிறதுலே எல்லாத்துக்கும் டாலான பையன். அதே மாதிரி சிவா வந்து மற்ற பசங்களை விட டாலாக இருக்கான். நோ சேஞ்ச். ஏதோ மீனிங் மாறுதா? மாறவே இல்லை. அதே மாதிரி தான் அதுக்குரிய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்ன சொல்லலாம்னா, லிசன், இதில் முக்கியமாக சொல்ல பண்ணிங்கன்னா கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்ன சொன்னோம்? சிவா இஸ் டாலர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். அதுக்கப்புறம் டி அப்படின்ட்டு யூஸ் பண்ணியாச்சு ஏற்கனவே. டீன்றது என்னது? சிவா இஸ் த டாலஸ்ட் பாய். அப்புறம் என்ன மிச்சம் இருக்கு? நோ. அப்போ நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் அஸ் டால் அஸ் சிவா. நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் அஸ் டால் அஸ் சிவா. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டைப் ஆஃப் மெத்தட். மேட்ரு என்னன்னா, சிவா அது யாருமே கிடையாது, சிவா மாதிரி யாருமே உயரம் இல்லை, எல்லாம் ஒரே விஷயம்தான். பட் we are going to express in 3 styles. So the expression is very important. At the same time, there should be no change in meaning, my dear students. Okay, this is the second type of comparison. Okay, now let's go to the next comparison, that is called Ohm method. What method? Ohm. What do you mean by Ohm method? That's all. Again, it is some kind of acronym. ஒரு ஆக்ரானிம் மாதிரி வச்சுக்கலாம். எப்படின்னா, வி ஃபார் வெரி ஃபியூ, அது என்னது? பாசிட்டிவ். ஓ ஃபார் ஒன் ஆஃப் த, தட் இஸ் சூப்பர்லேட்டிவ். எம் ஃபார் மெனி அதர், தட் இஸ் கம்பேரிட்டிவ். டோட்டலாக நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ஓம் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, வெரி குட். நவ் லெட்ஸ் see what we are going to use these kind of words. For example, O for very few, O
V for very few, O for one of the, and M for many other. Okay. Now we are going to compare a single sentence with other two. For example, very few cities in India are as popular as Calcutta. Very few cities in India are as popular as Calcutta. இந்தியாவிலேயே ஒரு ஒரு குறிப்பிட்ட சிட்டிஸ் மாதிரி இருக்கிறதுல கல்கத்தாவும் ஒன்று. ரொம்ப பாப்புலராக இருக்கிற சில சிட்டிஸில் கல்கட்டாவும் ஒன்று. அப்போ என்ன அர்த்தம்? இதே மாதிரி நிறைய பாப்புலர் சிட்டிஸ் இருக்குது, அதில் ஒன்று தான் கல்கட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? தென் அதைவே என்ன மறுபடியும் எக்ஸ்பிரஸ் பண்ண போனால், ஓ, கல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சிட்டிஸ் இன் இந்தியா. இதே தான், சேம் மீனிங், பட் யூ ஆர் கிவிங் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன், தட்ஸ் ஆல். Calcutta is one of the most popular cities. One of the popular cities. My dear students, please keep in mind, one of the வந்துட்டாலே நீங்கள் அந்த அடுத்த நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மாக தான் இருக்கணும். பட் இட் சேஸ் அபவுட் சிங்குலர் தான். கல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் சிட்டிஸ். பாப்புலர் சிட்டிஸில் இது ஒன்று, தட்ஸ் ஆல். அதனால தான் என்ன பண்ணோம்னா, கல்கட்டா இஸ் ஒன் சிங்குலர் தான் ஆஃப் த பாப்புலர் சிட்டிஸ். இருக்கிற சிட்டிஸுகள் நகரங்களில் இருந்து கல்கட்டாவும் ஒன்று. த சேம் திங் இன் கம்பேரிட்டிவ் மெத்தட். எப்படி? கல்கட்டா இஸ் மோர் பாப்புலர் தேன் மெனி அதர் சிட்டிஸ் இன் இந்தியா. எம் அப்படின்ற மெனி அதர் அப்படின்ற யூஸ் பண்ணி வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங், அகைன் வி ஆர் கிவிங் த சேம் மீனிங், சேம் மெத்தட், பட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இப்போ ஒரு ரீட் பண்ணி பாருங்க அப்போ. வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் as popular as Calcutta. That is positive degree. Calcutta is one of the most popular cities in India. That is superlative degree. Calcutta is more popular than many other cities in India. That is comparative degree. Now I think you understand this method, and let us see some changes. Let's go through some changes here. For example, I have given you 4 sentences. Now let us find out the answer for this. Corona is the most pandemic disease in the world. Corona is the most pandemic disease in the world. Now you have to change this one into comparative degree. And now what is the code word? What is the key word here? Corona is the. அப்போ தன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன மெத்தட்? நேட் மெத்தட். என்ஏடி. என்ஏடியில் த வந்திருக்கு. த வந்து என்ன அர்த்தம்? த டிகிரி 3 யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு எனியதர் மெனியதன் வரும். எனியதன்றது பாசிட்டிவ், மெனியதன்றது தட் இஸ் கம்பேரிட்டிவ். ஓகே, எனியதர். ஓகே, எனியதர், then no other. Any other? No other. N for no. Again I will tell you. Yes. Now let us see. I have given you 4 sentences. Let us change this one into as directed. Okay. First one I am going to read. Corona is the most pandemic disease in the world. We have to change this sentence into comparative degree. இப்போ நீங்கள் பார்த்தோன்னே கொரோனா இஸ் தேர்ன் வந்துருச்சு. அப்போ தேர்ன் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன என்ன டிகிரியில் இருக்குது? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது. சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ஏடி, நேட் மெத்தட். ஏன்னா டி ஃபார் தேர்ன் சொன்னோம்ல, அப்போ நேட் மெத்தட்னு அப்படின்னா என்ஏடி. என் ஃபார் நோ அதர், ஏ ஃபார் எனி அதர், டி ஃபார் த. ஸோ எனி அதர் இஸ் கம்பேரிட்டிவ், நோ அதர் இஸ் பாசிட்டிவ். நம்ம கம்பேரிட்டிவ் கேட்காங்களா? அப்போ எனி அதர். எனி அதருக்கு என்ன ஆன்சர் சொல்லுவாங்க? அதே சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும். கொரோனா இஸ் மோர் பேண்டமிக் தேன் எனி அதர் டிசீஸ் இன் த வேர்ல்டு. கொரோனா இஸ் மோர் பேண்டமிக் தேன் எனி அதர் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. தட்ஸ் ஆல். பிகாஸ் இட் இஸ் வாட் மெத்தட்? நேட் மெத்தட். நேட் மெத்தடில் கம்பேரிட்டிவில் கேட்டிருக்காங்க, கொடுத்தது சூப்பர்லேட்டிவில் கொடுத்துருக்காங்க. Now let us see next one.
Rupa is one of the best creative writers. Rupa is one of the best creative writers. One of the குழு கொடுத்துட்டாங்கல்ல அப்போ one of the what do you see that one of the means actually it is om method. Om VOM very few one of the many other. Very few one of the many other. So already one of the is given, so it is already known very clearly that it is superlative degree. What do you want to change? It is into comparative degree. Comparative means many other. Many other means automatically the same subject will remain as the starter. So Rupa is better than many other creative writers. Rupa is better than many other creative writers. Very good. Now similarly, let's jump into the third one. Priya is more intelligent than Anto. Priya is more intelligent than Anto. Now you can see only there are two persons compared here. One is Priya and one more is Anto. So it is what the first type. What is the first type? Degree 2 than so degree 1 as. முதல்ல பார்த்தோம்ல I will recall, I'll tell you later. Please have a look. Priya is more intelligent than Anto, which means இது என்ன இருக்கு டிகிரி 2 than இருக்கு. அப்போ so degree 1 as யூஸ் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட்ல போகணும். அப்போ என்ன பண்ணணும்? Anto is not so intelligent than Priya. Anto is not so intelligent than Priya. The expression தான் different, but meaning is same. Priya is more intelligent than Anto. Antoவோட பிரியா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு. ஆனால் இங்கே திருப்பி என்ன சொல்கிறோம்? ஆண்டோ வந்து பிரியா மாதிரி இன்டெலிஜென்ட்டாக இல்லை. ரெண்டு ஒன்று தானே, பட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். அதுதான் சேஞ்சிங் திஸ் டிகிரி டு அதர் டிகிரி. Now fourth one, let us see. Uma is elder than Neha. Uma is elder than Neha. The same. There are two persons compared. One is Uma and one more is Neha. So we are going to compare only these two. Again the same type. First type. And the first type என்ன பார்க்குறோம்? உமாவும் நீகாவும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே யார் எல்டர், யார் ஓல்டர், யார் யங்கர்னு பார்க்குறோம். தட்ஸ் ஆல். பட் உமா இஸ் எல்டர் தேன் நீகான்னு சொல்லியாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உமா வந்து நீகாவை விட மூத்தவர். அதான் மூத்தவள்னு சொல்கிறோம். அதை போய் திருப்பி பேர் சொல்லலாம். நீகா இஸ் நாட் ஸோ ஓல்டு தேன் Uma. That's all. Very easy, no? Uma is older than Neha. Neha is not so old as Uma. அதாவது உமாவுக்கு விட இளையவ அப்படின்றோம். ஸோ we are comparing what is one with other two and one with more than two. So there are 4 types. These types are very important. I will call you from the beginning. Please listen to me. First one is a rose flower is here explained with one more explanation, that is called more information is given. That's why we are using adjective as a more information word. For example, beautiful is spoken more and more. Not only beautiful, it is favorite, it is soft, it is something like that. So we are giving more information about which one? Rose flower. Now the same thing is you are going to give more describing word about positive degree, comparative degree and superlative degree. I told you earlier, degree 1, degree 2, degree 3. Keep in mind, and if you go on speaking about regular adjective and irregular adjective, surely you will understand about regular adjective means big, bigger, biggest, long, longer, longest, short, shorter, shortest. Similarly, if you go irregular adjective, you will find out it will be somewhat different from first word and second word and third word. For example, total change you can see. First one is little, less, least. Much, more, most.
then good, better, best. The third type is beautiful, more beautiful, most beautiful. Wonderful, more wonderful, most wonderful. Marvelous, most marvelous, more marvelous, most marvelous. Marvelous, more marvelous, most marvelous. Then we are going to see about the comparison about two. Understand? One is compared with the two and one more is compared with the other two. That's what, and I told you already, please keep in mind there are two important methods, that is NAT method and one more method is Ohm method. NAT method is very easy because N for no other, A for any other, T for the. These things should be kept in mind very clearly, my dear students. And the next method is Ohm method, and V stands for very few, O stands for one of the, M stands for many other. Keep in mind, my dear students, these are the keywords to make you easily understand. I told you one example that will be very easy to understand. Please have a look. Board பார்த்தீங்கன்னா தெரியும். VOM, Ohm method. Very few cities in India are as popular as Calcutta. For this one, O stands for one of the, that is superlative. No, Calcutta is one of the most popular cities. I told you one of the வந்துட்டா அதுக்கு பின்பக்கம் you should supposed to plural form of the noun. Okay, Calcutta is one of the most popular cities in India. Now the last one is M. M stands for many other. So Calcutta is more popular than many other cities in India. If you go on asking like these questions, you will be very happy to deal, understand all the methods. Now, I ask you every time you have to refer what do you mean by dictionary, what do you mean by adjective, what do you mean by noun, what are the ways we can express one suggestion. There are three types of expression I told you, that is positive, comparative and superlative. So these are the types you have to keep in mind. It will be very helpful to make you to face any kinds of questions. My dear students, I will meet you in the next session. Till then, all the best, my dear students. Thank you.